காவிரி பிரச்சினை காரணமாக குடகு, மாண்டியா மற்றும் மைசூர் பகுதிகளில் கலவரம் வெடித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக, கர்நாடக மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுக்குள் சார், நான் ஊட்டி போகணும். எங்க போனா பஸ் கிடைக்கும்? காவேரி பிரச்சனைல பஸ் போக்குவரத்தா சரியா சொல்ல முடியாதம்மா. நாளைக்கு எப்படின்னு தெரியல, ஆனா நிச்சயமா எனக்கு பஸ் கிடையாதம்மா. ஓ மகா, தமிழ் ಹುಡುಗ ಒಬ್ಬಳೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ತಮಿಳು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಿ. ನೀವು ತಮಿಳ್ ರಿಪೋರ್ಟರಾ? இல்ல நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல, சாதாரணமான பொண்ணு. ನೋಡಕ್ಕೆ ಹಿಂಗೆ ಕಾಣೋದಿಲ್ಲ. என்னது? ಏಯ್ ಯಾರಾಗಿದ್ರೇನೋ ಬಂದ್ರ ತಕೊಳ್ರ ಇವನ್ನ. ಏನೋ ಇದು, ಒಂದು ಹುಡುಗಿ ಹತ್ರ ಗಲ್ಡ ಮಾಡಿದಿಲ್ಲ? ಅಣ್ಣ, ಆ ಹುಡುಗಿ ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಾ? பேசட்டோ, அது அவங்க தாய்மொழி. பாசை வச்சுதான் மனசுல பிரிச்சு பாப்பீங்கன்னா உண்மைக்கு என்ன பாசா என்ன ஏனோ. தண்ணி உனக்கு தேவை, அவங்களுக்கு தேவை. அதுக்காக தமிழ்நாடு கன்னடம் அடிச்சுட்டு சரியா போயிடுமா? நம்மளை அடிச்சுக்க தூண்டாரா பதவி அறிவுறுத்தவனுங்க. அவங்க கிட்ட காட்டணும் நம்ம கோவத்தை. அப்பா கிட்ட காட்டுறது முட்டாள்தனம். தோ இவனுக்கு கண்ணா பிரச்சனை படுத்த ஒரு தமிழ் டாக்டர் தான். பார்வதோ அவரை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லி வந்தானே. உங்க அப்பா தமிழ்நாடுங்க கோயில் கிட்ட வேலை கொடுத்தாப்போ மொத்த பேர் வாழ்த்துறாங்களா? அப்ப எடா போச்சு நான் தமிழ்நாடு கன்னட வேறுபாடு. நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அடிச்சுக்காம உண்டா கை கோத்து நின்று பார்த்தோம்னா மொத்த இந்தியாவை நம்ம கீழே இருக்கண்டா. சே, நீ வாமா, பயப்படாத, நான் உன்னை பஸ் ஏத்தி விடுறேன். ಅಬ್ಬಾ ದೇವರೇ, ಆ ಹುಡುಗಿ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ. எப்படியும் பஸ் நாளைக்கு தான் வரும். அதோட என் வீட்டுல இருமா. வாமா. ஓ, அந்த கதையில வர பொண்ணு நீதானாமா? உங்க கதை பூரான தெரியுமா? எப்படின்னு பாக்குறியா? ஓ, மலையாள தேசத்துக்கு என்ட்ரியா? பஸ் ஸ்டாண்டில் ஒரு சேச்சி. எந்தா சேச்சி? வரு எந்த பரைய மோனே? உங்க ஊர்ல மட்டும் பொண்ணுங்களே நயன்தாரா, மீரா ஜாஸ்மின், நஸ்ரியா, அமலா பால்னு ஷைனிங்கா பெத்து அனுப்புறீங்களே, எப்படி? மோனுக்கு அவசியம் அறியணுமோ? ஆசையா இருக்கு. சரி வா, காணிச்சு தரேன். ஓகே. உனக்கு யார் வேணும்? ஏய் பிள்ளைய ரொம்ப மறக்காதீங்கடி. பாருடி வந்துருச்சு. மூஞ்சில முத்தம் கொடுத்ததெல்லாம் அழிச்சிட்டியே. கொஞ்சம் மேல தூக்கு மூஞ்சிய. கூட்டிட்டு போய் ஊறுகாய் போடு. ஏய் கதவை மூடு. நீ இதுல படுத்துக்கமா, வண்டி மேல வேணாம், அது உனக்கு வசதியா இருக்காது. இல்ல வேண்டாம், நான் மேலேயே இருந்துக்கிறேன். நான் தான் சொன்னேன்லம்மா உனக்கு இதெல்லாம் சரியா வராதுன்னு. இறங்கி கீழே போய் படுத்துக்கமா. போலாமாமா? போலாம். அண்ணே, ஒரு பாட்டா பாடுனே. அட சும்மா இருப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு சரியா வராது. ஏனே, கீரவங்க மட்டும் தான் பாடணுமா? பொண்ணு மாதிரி ஆளுங்கெல்லாம் பாடக்கூடாதானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தம்பி பையன் தனுசா லீடரு. அப்புறம் என்ன, அவுத்து விடு. இதோ தெரியுது பாருங்க பெரிய பங்களா, இதான் என் அரண்மனை. வாமா, வாங்க தம்பி. போதுமா தம்பி, நல்லா கவனிமா. சாப்பிடுப்பா. சரி, வைப்பு சமையல் சூப்பரா பண்ணுவாப்ல. சாப்பிடுமா, கூச்சப்படாம சாப்பிடுமா. பால் தோ வந்துட்டேன். சாப்பிடுங்க, இதோ பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா கொஞ்சம் ரசம் வேணுமா? அம்மா கொஞ்சம் ரசம்மா. அம்மா கொஞ்சம் ரசம் இருந்தா. அம்மா தம்பி கொஞ்சம் ரசம் ஊத்துமா. ரசம் ரசம். தப்பா எடுத்துக்காதப்பா, என் பொண்டாடிக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுப்பா.
இவன் என் தாய் மாமா பொண்ணுதான். தமிழ்நாடு தான் இவளுக்கும். நான் தான் கிராச்சு. அம்மா தமிழ், அப்பா கன்னடம். ஈரோடுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது எங்க அம்மாவை எங்க அப்பா உஷார் பண்ணிட்டாரு. நிஜமாப்பா. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்க அம்மா சொந்த ஊருக்கு போனதே இல்லை. அப்பப்போ வீட்டை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னு காரணம் கேட்டா எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஒரு நாள் நான் கிளம்பி எங்க அம்மா ஊருக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்க மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதையும் வாய் பேச முடியாத அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோமோன்னு நினைச்சு எங்க மாமா கலங்கி நினைதையும் பார்த்தேன். அடுத்த நிமிஷமே மாமா நான் இருக்கேன்னு என் அழகியோட கைய பிடிச்சேன். இவ வந்ததுல இருந்து தான் என் வாழ்க்கையே சூப்பரா இருக்குப்பா. இவ தான்ப்பா எனக்கு எல்லாமே. இவ பேச முடியாத இல்லப்பா, எனக்கு புரியுற மாதிரியும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் என்கிட்ட நிறைய பேசுவா. இதோ பாருங்க, சண்டை வந்தா இப்படி அடிக்கடி கடிச்சு வர வச்சிருவா. எங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு அடையாளமா எங்களுக்கு 2 பிள்ளைங்க. என் பையனும் என் பொண்ணும் பெங்களூர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் எங்க போனாலும் வேலை முடிஞ்ச உடனே நேர வீட்டுக்கு தான் வருவேன். ஏன்னா இவ கூட இருக்கிறதா எனக்கு அவ்வளோ சந்தோஷம்பா. இப்படிதான் அப்பப்போ இந்த கையை பிடிச்சுக்கோ, அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க 2 பேருக்குமே கண்ணு கலங்கிடும். இந்த கிறுக்கு பையன் இவளுக்கு புருஷன் இல்லையா, சாமின்னு சொல்றான். இவ கிடக்குறா, ஆனா இவதான் என் உசுறு. நிஜம்தான். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், இவளால பேசவே முடியாது. இப்படிதான் வாழ்க்கை. கரடு முரடதான் இருக்கும். ஆனா அதான் அழகு. ஆம்பளை வாழ்க்கையில பொம்பளையும், பொம்பளை வாழ்க்கையில ஆம்பளையும் வர்றதுன்றது வாழ்க்கை இல்ல, வரோம். என்ன செல்லம் சொல்ற? சரிதானா? இப்ப பஸ் வந்துரும், பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களை பார்த்து சந்தோஷம்பா, ரொம்ப ஹாப்பிப்பா. எங்களுக்கு உங்க நினைப்பு எங்களுக்கு எப்பவுமே இருக்கும்பா. நேரம் ஆச்சுன்னு பஸ்ஸை காணாம இவ ஒருத்தி. அட லூசு, நீ ஏன் இப்படி வேகமா ஓடி வர? இவ எப்பவுமே இப்படிதான்பா. பிள்ளைங்க காலேஜ் லீவ் விட்டு ஊருக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது இப்படிதான் ஓடி வருவோம். ஏன்டி இப்படி ஓடி வரோம் கேட்டா, பிள்ளைங்க போட்டா கண்ணில் பார்க்கணுமா. உங்களையும் தான் சொந்த பிள்ளைய தான் பார்த்துருக்காப்பா. நல்லா பொண்டாட்டிப்பா எனக்கு. சார், இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, ரூட் தெரியாது. போற வழியில் ஹைவேஸ்ல இறங்கி விடுங்க சார். பாத்துங்க சார். சரிப்பா. நீ மிதிச்சா நான் அப்படிதான் மிதிப்பேன். இப்பதான் தெரியுதாடி வலிக்குதுன்னு. இவ்வளவு நேரமா எனக்கு எப்படி இருந்திருக்கும். நல்லா 2 மிதி சேர்த்து மிதிங்க சிஸ்டர். நீங்க இன்னும் வேகமா மிதிச்சிருக்கணும் பிரதர். எவ்வளவு செலவு பண்ண. அக்கி ரொட்டி, குல்ச்சா, காபி, பஜ்ஜி, டீ மிச்சர் நல்லா அமுக்கு அமைக்கப்பட்டு இப்ப பேச்சாடி பேசுற. உன்னை யாரும் செலவு பண்ண சொன்னது? நல்லா கேளுங்க சிஸ்டர். நம்ம பர்ஸ் காலி ஆகுதுரா, சும்மா விடக்கூடாது பிரதர். ஒப்பந்தாண்டி இதுக்கெல்லாம் காரணம். உங்க அப்புறம் தான காரணம். உங்க அப்பா பத்தி பேசினா சும்மா விடாதீங்க சிஸ்டர். உங்க அப்பா மட்டும் இலக்காரமா பிரதர்? போட்டு தாக்குங்க பிரதர். ஹலோ, நிறுத்து. யார் நீ? தெரியல. நான் யாரு? இப்ப மட்டும் வேன் முடிக்கிற. அப்ப வாய பொளந்த. நேத்து தான் நிச்சயதார்த்தம் ஆனிச்சு எங்களுக்கு. சரி, என் பொண்டாட்டிய வரப்போறவ கூட கொஞ்சம் சிலுமிசு பண்ணலான்னு வெளியே கூட்டிட்டு வந்த இடத்துல சண்டை. 1000 சண்டை வரும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள. அதுல இவங்க எதுக்கு உள்ள போது ஓவரா பேசணும்? நானும் இவரும் பஸ் மலை ரூட்ல போது ஹைவேக்கு போறவங்க லோக்கல் இறங்குங்க. வாச்செல்லாம் நான் உன்னை ஓவரா பேசிட்டேன்ல,
நானும் தான். நான் பேசுனது எதுக்கு தெரியுமா? தெரியும். இதுக்கு தான். பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாட சொல்லவா. சின்டெக்ஸ் டைம் காலி. என்ன சுகண்டா. என்ன வச்சு செம்ம டென்ஷன்ல இருக்க போல. அது அப்படிதான் வச்சு ஸ்கூல் பசங்களை ஒருத்தன் எந்திரிச்சு விரல காட்டினா வரிசையா ஒவ்வொருத்தனா எந்திரிச்சு மிஸ்னு விரல காட்டுவானுங்க. ஒருத்தனுக்கு வந்தா போதும் ஊருக்கே வந்துடும். பின்னாடிதான் அந்த இடம் இருக்கு மச்சி. அங்க ஃப்ரீயா ஜாலியா ஹாயா போலாம். எனக்கு என்ன மச்சி வந்துச்சு, கடைசியில உன் பேண்ட் தான் நினைய போகுது. ஒண்ணுக்கு போறதுல கூட உனக்கு ஏன் மச்சி இவ்வளவு ஈகோ? சரி மச்சி, போன் டாப் அப் ஆகிருது, வச்சுட்டா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஆத்திரத்தை வேணா அடக்கலாண்டி. ஆனா கூட பண்ணி உனக்குலாம் உச்சா போயிட்டே இருக்கிற மாதிரி லூஸ் கான்டாக்ட் ஆயிடணும். திருட்டு பைய பார்த்தாலும் பாப்பான். ஐயோ, மாடு விழுந்த பள்ளத்துல ஒரு பொண்ணு விழுந்துருச்சு. எல்லாம் ஓடி வாங்கடா, கயிறு எடுத்துட்டு. போன வாரமும் அப்படித்தான் ஒரு மாடு விழுந்துருச்சு. ஆனா அதை காப்பாத்ததான் முடியல, செத்து போச்சு. நல்ல வேளை நீ பொழைச்சுக்கிட்ட. எங்க சாமி தான் உன்னை காப்பாத்துச்சு. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, நம்ம மஞ்சுநாதருக்கு அவ்வளவு சக்தி. நம்ம ஊரையே காப்பாத்துறது அவர்தானே. ஆமா. என்னடி இது, ரெண்டு பேரும் புருஷன் முன்னாட்டியா? சும்மா இருக்கா? அது கழுத்துல தாலி கூட இல்ல. அந்த புள்ள அண்டராயிரம் ஆம்பளை சட்டையும் போட்டிருக்கு. கல்யாணம் கட்டின புள்ளனா இதெல்லாம் போட்டிருக்காதுல்ல. இன்னைக்கு தான் பொம்பளையும் ஆம்பளையும் காடு காடா ரோடு ரோடா சுத்துறாங்களே. ஆமாண்டி, இந்த டிவில கூட பாத்துருக்க. பாம்பெல்லாம் புடிச்சு திங்கறாங்க. இந்தாப்பா பாப்பா, நீ பாம்பெல்லாம் பிடிப்பியா? இல்ல இல்ல, பிடிக்காத பிள்ளடி. இந்தாங்க சாப்பிடுங்க. இல்ல வேணாமா. தம்பி பாப்பா, வேணான்னு சொல்லாதீங்க. இது சாமிக்கு வெட்டின கடாக்கறி கோழிக்கறி குழம்பு. சாப்பிடுங்க. சாப்பிடுனா சாப்பிடுனா. எப்படி அமுக்குறா பாரு, ஓசியில கிடைச்சோடனே. என்ன வெள்ளையா இருக்குடா இந்த அக்கா. கட்டினா இந்த மாதிரி பொண்ணு தான் கட்டணும். டேய், பண்ணி கூட வெள்ளையா தாண்டா இருக்கும். என்ன? அது ஒண்ணு இல்லக்கா, கட்டினா உன்ன மாதிரி வெள்ளையா இருக்க பொண்ணு தான் கட்டுவேன்னு இவன் சொன்னான். அதுக்கு இந்த அண்ணா பண்ணி கூட வெள்ளையா இருக்குன்னு சொல்லிச்சு. பாப்பா, உன் சட்டையெல்லாம் கிழிஞ்சு அழுக்கா இருக்கு. பின்னாடிதான் குளிக்கிற இடம் இருக்கு. போய் மாத்திக்கிறதா மாத்திக்கம்மா. ட்ரெஸ் காணோம், எங்க போச்சு? என்னண்ணே? என்னையா பொம்பளை வேஷத்துல சும்மா போடுன்னு போட்டியே, சூப்பரியா. ரொம்ப நன்றிண்ணே. நீங்க சொன்னா சரிதானே. நன்றிக்கு நான் ஏதாவது செய்ய வேணாமா? இரு. ஆஹா, சரக்கு. ஏண்டா? தேங்க்ஸ். இரு, கொஞ்சம் இரு. முக்கியமான ஒண்ணு மறந்துட்டேன். இதுதான் உலகத்துல சூப்பர் சைடிஷ். ஐயோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஆசீர்வாதங்கள். நன்றி நன்றி நன்றி. வெறும் வயிற்றுல கல்லு, வெயில் நேரத்துல அரை வயிறு பழைய சோறு. ஆஹா,
பொழுது சாஞ்சா சீம சரக்குன்னு கல்லு சரக்கு கரிசோறுன்னு வாழ்ந்தாதான் வாழ்க்கை சும்மா கம கமன்னு இருக்கும். அப்படி போடு தலைவா. சரிண்ணே, நான் வரட்டுமா? பாத்துக்கோங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்னம்மா உனக்கும் கூட்டர் பாட்டில் வேணுமா? ஹலோ, வாட்டர் அடிச்சா குபீர்னு திருப்பி தான் வர. நீ என்னம்மா கோவப்படுற? அடிச்சி போயா. ஊருகா ஆஹா, எவ்வளவு காஸ்ட்லியான சைட் டிஷ் இருந்தாலும் ஊருகா தான். ஏய், சரகு பாட்டில காணும். பஸ்ஸே காணும். சரகு அடிச்சா ஆள் தான் அபேஸ் ஆவாங்க. இங்க சரக்கே அபேஸ் ஆயிடுச்சு. என்னடா நாளைக்குறீங்க? இந்த சரக்கு ஒரு சொட்டு கூட வைக்காம குடிச்சிட்டடி சதிகாரி. சாதாரணமாவே சாவடிப்பா. இது சரக்கு வரையா? நீங்க அமாவாசை பௌர்ணமி கூட இல்லையே. வாதி அது போக மோந்து பாக்குறாப்ப மூதேவி. ஏய், என்ன நடக்குதுங்க? மச்சி, நீ குடிப்பியா மச்சி? குடிகாரம். அது எப்படி மச்சி? மாடு விழுந்த பள்ளத்துல விழுந்தும் நீ தப்பிச்சிட்ட. ஆனா பாவம் மச்சி, அந்த மாடு செத்துருச்சு. ஆனா நீ பிச்சைக்காரி பொலஸ்டேடி. நான் போறேன். போ. எங்க போற? எங்க போற? ஓடி. இருந்த சரக்கு காலி போட்ட. ஐயோ ஐயோ, என்ன விட்டுருங்க. தொலைக்காதீங்க, என்ன விட்டுருங்க. ஐயோ. அவங்க திருவிழா சாலையா கரைக்கிறதுக்கு ஓடுறாங்க. நல்லா ஏமாந்துட்டியா? வாடி மாப்பிள்ள, சீன் போடலான்னு பாத்தியா? பொம்பளைய காப்பாத்தி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்சியா? ஐயோ ஐயோ, அதெல்லாம் ரொம்ப பழசு மாப்பிள்ள. குழந்தை மூஞ்சிய பாரு. ஆண்டிமா குத்து தொடிச்சலும் எல்லா இடத்துலயும் ஊசி வச்சு குத்துன மாதிரி செம்ம காமெடி மாப்பிள்ள. ஐயோ ஹீரோடா, என்ன வேகமா ஓடி வந்த. கிக் பாக்ஸிங் தெரிஞ்சு என்ன செய்ய? கிக்கே இல்லாம போச்சு. கோட்டா சாருக்கு கோவம் பொத்துக்குச்சு போல இருக்கு. கிளம்பி போறாரு. ஏய் மாப்பிள, நீ போனா நாங்க பயந்துருவோமா? எங்களுக்கு ஆள இல்ல பட்டா. சரக்கு அடிச்சு டபுள் நினைச்சேன். இதோ நம்ம ஆளு. கை போட்டியா? நீ என் மேல கை போட்டியா? ಬೇಡ ಬಾ. பாவம்டா, இந்த பொண்ணை விட்டுருடா. பார்த்தா அப்பாவி பொண்ணு மாதிரி இருக்கடா. உங்க காலை பிடிச்சி கெஞ்சிருடா. நானே விருப்பப்பட பொண்ணு கொண்டு வருவேன். கல்யாணம் ஆக பொண்ணுடா. கல்யாணம் ஆகலன்னா என்ன? கல்யாணம் ஆகாமலே குடும்பமாக்கிடுவோம். மாமா பையன். காப்பாத்துக்க.
சத்தியமா இது சீன் இல்ல. உன்கிட்ட சீன் போட்டு இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்ல. 6 வயசு பொண்ணா இருந்தாலும் 60 வயசு கிழவியா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா சம்பந்தமே இல்லைனாலும் வந்து நிக்கிறவன் தாண்டி ஆம்பளை. நான் மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். இது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பழசுதான். ஆனா இதுதான் நிஜம். சாரிடா, வெரி சாரி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீ எனக்கு வேணும்டா. அதனாலதான் இவ்ளோ சண்டை போட்டேன், திட்டினேன். நீயாவது சொல்லுவேன்னு நினைச்சேன், ஆனா சொல்லல. ஈகோ பிடிச்சவனே, ஏன் ஈகோவாலதான் இவ்ளோ பிரச்சனை பண்ண. ஆனா எல்லா ஈகோவும் உடைஞ்சிருச்சு இப்போ. I love you டா. I love you. I love you. I love you. அப்பா, அப்பா, தேங்க்ஸ் பா. உன் பேச்சு கேட்காததுக்கு சாரிப்பா. நீ சொன்னதை கேட்காம அடமெண்டாவே இருந்திருந்தா அம்மா சொன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிருப்பேன்ப்பா. அப்பா, ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா சொல்லுடி. வாவ், சூப்பர் பேர். ஹாப்பியா இருங்க ரெண்டு பேரும். என்னடா திமிரா? பொண்ணுங்க நாங்க உங்க பின்னாடி வரணுமா? அது பசங்களோட கெத்துடி. ஓவரா பண்ணாதீங்கடா. ஆனாலும் எல்லாமே எங்களுக்கு ஃபேவரா தாண்டி நடக்கும். போடா இவனே. போடி இவளே. ஏய் அப்ப லாரியில அடிப்படாம இழுத்தப்போ உதறிட்டு ஓடுன. இப்போ மட்டும் என்னடி உதறிட்டு போ. அது அப்போ. இப்போ இப்போ இதுதான், இது மட்டும்தான். ஏய், நான் உனக்கு கேக்கட்டா? கேளு. என்ன உனக்கு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப. உங்க அம்மா தங்கச்சியை விட அதிகமா பிடிக்குமா? ஆஹா, ஆரம்பிச்சிட்டீங்களாடி. காதலிக்கிறவனுக்கும் கல்யாணம் பண்றவனுக்கும் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கவே கூடாதா? ஏய்,
இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும். ஆனா என்ன ஆனாலும் நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். இனி லைஃப் ஃபுல்லா உன் கூட என்ஜாய் பண்றதுதான் என் வேலையே. அப்புறம் சாகுற வரைக்கும் சந்தோஷமா வாழணும். உன் கையை பிடிச்சிக்கிட்டே செத்து போகணும். அவ்வளவுதான். பிகாஸ் ஐ லவ் யூ கிருஷிக். ஐ லவ் யூ சோ மச். சொந்தக்காரன்னு ஒருத்தன் நான் இங்க இருக்கேன், என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை உனக்கு கட்டி வைப்பாங்க, நீயும் கட்டிப்பியா? அவன் என்னோட மாம சொத்தை அனுபவிப்பான். அத பார்த்து நான் வாயில விரல வச்சுக்கிட்டு அச்சத போடணுமா உங்களுக்கு? ஓவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என் உடம்புக்கே ஆகாது. எனக்கு கிடைக்காத நீ அவனுக்கு மட்டும் கிடைக்கணுமா? அதாண்டி ரெண்டு பேரையும் போட்டேன். போங்க மேல மேல போய் மேலே உங்க போட்டோவை அப்லோட் பண்ணுங்க. லாரி வருது, ஓடு ஓடு ஓடு. டேய் 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 இறங்கடா இறங்கடா, ஏமா இறங்கடா. என்னடா யாரோ ரோட்ல நடு ரோட்ல நடக்காங்க. ஓடியா வாணி சீக்கிரம் வாணி ஓடியா ஓடியா ஓடியா. டேய் தூக்கு 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 தூக்கு. அட வண்டி போடு. டேய் ராஜா, டேய் நம்ம பசங்க மாதிரி இருக்கடா. டேய் நம்ம பசங்கடா. தூக்குடா தூக்குடா. ஐயோ தம்பி டேய் தம்பி. நெஞ்சு கொதிக்குதே, விம்மி வெதும்புதே, செஞ்ச பாவம் என்னதானோ. தைரியமா டேய். என்னம்மா? அடச்சை சும்மா இருமா. நான் இருக்கேன், நான் இருக்கேன், ஒண்ணும் கவலைப்படாத. பாசம் நுழைஞ்சதே ஈர கண்ணில, காதல் நனைஞ்சதே காரமுள்ளில, வானம் கிழிஞ்சதே ஆசை நெஞ்சில, பாதி உடைஞ்சதே. ஐயோ மெய்யோ பையா. சேர்ந்து போன கால் தடம் அழியவில்லை இன்னுமே, பார்த்து வந்த பூக்களும் முதிரவில்லை இன்னுமே. பாதை தீர்ந்திடுமோ, பயணம் ஓய்ந்திடுமோ, தெய்வம் அழுதிடுமோ, தீமை ஜெயித்திடுமோ, எல்லாம் இங்கே மாயமாக என்னதான் செய்ய. ஐயோ 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 மெய்யோ பையா. இது முடியுமோ இல்லை தொடருமோ, இந்த சோகம் விட்டு போகுமோ, என்ன நடக்குமோ, ஜன்மம் நிலைக்குமோ, அந்த மரணம் தோற்று ஓடுமோ. மூல நரம்புல சேத்த ஞாபகம் மூலம் போடுமே எந்த நேரமும், காதல் மரத்துல பூத்த பூவுல வெண்ணி தூவுமோ அந்த மேகமும். ஐயோ மெய்யோ பையா. சார் சார், அவங்க உசுருக்கு ஒன்றும் ஆயிராதுல்ல, எப்படியா காப்பாத்திட்டீங்கல்ல? எனக்கு என்னையா தெரியும்? இப்பவே ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு சீரியஸ் இன்ஜுரி ஆயிருக்கு. நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஐசியூல அட்மிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏங்க என்னங்க நான் பதறி போய் பேசிட்டு இருக்கேன், உங்க வீட்டில் பொறுப்பெல்லாம் பேசிட்டீங்க. அவங்க உசுருக்கு ஏதாவது ஆச்சு? என்னையா செய்வ? என்னையா செய்வ? உங்களுக்கு ஒழுங்கா வாழ தெரியாம வம்பிழுத்துட்டு வந்தா டாக்டர் என்னையா செய்வான்?
உன்ன டாக்டர் மாத்திடுவீங்களா? ஐயா கோச்சுக்கிறாதீங்க, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். இந்த மாதிரி சமயத்துல நீங்க தானே எங்களுக்கு கடவுள். உங்களை தவிர வேற யார்கிட்ட போய் நாங்க இப்படிலாம் கேட்க முடியும்? நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பயன்படுத்தி அவங்களை எப்படியா காப்பாத்திருங்கய்யா. சரி அதெல்லாம் விடு. நீ யாரு? பொண்ணோட அப்பாவா? பையனோட அப்பாவா? பின்ன யார் யா நீ? லாரி டிரைவர். 2 நாளைக்கு முன்னாடி வழியில பார்த்து பழக்கம், அவ்வளவுதான். அட டோன்ட் வரி, I'll take care. சரிங்க. ஹலோ, நடராஜ், அங்க பாத்தியாடா? அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பயமா இருக்குடா, எனக்கு பயமா இருக்குடா. சரி வா, டீ சாப்பிட்டு வரலாம். டேய், என்னடா மனுஷன் நீ? உன் யதார்த்தத்தை குப்பையில போடு. நம்ம பிள்ளைங்க சாக கிடக்குறாங்கன்னு சொல்றேன், டீ குடிக்கிறானா? டீ இங்க யாரா சாகாம போறாங்க? நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக தாண்டா போறோம். அது முன்னாடியா பின்னாடியா? ஏய், என் பிள்ளைங்க என்னை விட்டு சாகாதுங்க. எந்த ஒரு மனுஷனும் சந்தோஷத்தை அனுப்பிக்காம சாக மாட்டான். நான் இருக்கேன்டா. வாடா, வா வா, வாங்க டீ சாப்பிட்டு வரலாம். சார், சார், அந்த பையனோட அப்பா யாரு சார்? இவர்தான். என்னாச்சு? டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க சார். டாக்டர் வாங்க சார். உங்களுக்கு எத்தனை பசங்க? இவனும் இவன் தங்கச்சியும் 2 பேர் மட்டும்தான். பொண்ணுக்கு நோ ப்ராப்ளம், பொழைச்சிட்டா. ஆனா பையனுக்கு தான் பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆனாதான் பாசிட்டிவ் சைன். ஆனா பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியல. எதுக்கும் சாரி, ஒரு வாட்டி உள்ள போய் பார்த்துக்குங்க. ஸ்ருதி, கிருஷி, கிருஷி, அப்பா வந்திருக்கண்டா. என்னடா என்னென்னமோ சொல்றாங்க? அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு கல்யாணம் ஆன உடனே முதல்ல ஆம்பளை புள்ள தான் பிறக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நீ வந்து பிறந்த. உன்னை பார்த்ததும் மறுபடியும் நானே வந்து பிறந்த மாதிரி இருந்துச்சுடா. நான் நினைச்ச மாதிரியே நீ வளர எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு. அதை பார்க்க பார்க்க எனக்கு ஆயுசு கூடுச்சுடா, ஆயுசு கூடுச்சு. கிருஷிகா, அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் யாருமே இல்லடா.
அந்த உறவை நீ தான் கொடுத்த. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னடா வேணும்? எனக்கெல்லாம் சாவே இல்லடா. நீ நல்லா குழந்தை குட்டியோட ரொம்ப நாள் வாழ்வடா. இது நிஜம்டா. நீ என்னை விட்டு போக மாட்டடா. என்ன சாக அடிச்சுட்டு போக மாட்டடா. இல்லடா, பயமா இருக்குடா. அவன் என்ன விட்டு போக மாட்டான்டா. இல்ல, போக மாட்டான். போக மாட்டான்ல. இல்லடா, போக மாட்டான். கிருஷி, ஒண்ணு இல்லடா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றியா? என்ன சார், அப்ப கல்யாணத்தை பத்திரிக்கை கொடுக்க மாட்டீங்களா? டேய் பசங்களா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டாவது ஆளுக்கு ஒரு பத்திரிக்கையா 2 பத்திரிக்கை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்க கல்யாணத்துல வந்து அண்ணன் 2 வாய் சாப்பிட்டு போயிடுறேன்.